குழந்தைகளே வணக்கம். இன்று நான் சொல்லப்போகும் கதை சபரி மோட்சம் என்ற கதை பெண்ணை பற்றி. இந்த சபரி என்பவள் கேரள மாநிலத்தில் உள்ள சபரி என்ற ரிவர் ஓடுகின்ற ஒரு மலைப்பிரதேசத்தில் இருந்து வந்தாள். ஆதியில் இந்த சபரி என்பவள் ஒரிசா மாநிலத்தில் உள்ள ஒரு பழங்குடி இனத்தைச் சேர்ந்த பெண்ணாவாள். இவளுக்கு படிப்புன்னு ரொம்ப ஆசை இருந்தது. ஆனால் அவள் பழக்கப்படி சிறு வயதிலே கல்யாணம் செய்து கொடுக்கணும்னு முடிவு பண்ணி அவள் பெற்றோர்கள்லாம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாள். ஆனால் இந்த சபரி என்ற பெண்ணுக்கு திருமணத்தில் இஷ்டம் இல்லை. தான் படித்து ஒரு உலக அறிவில் அது மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றாள். ஏன்னா அது பழங்குடி மக்கள் வாழ்கின்ற பிரதேசத்தை சேர்ந்தவள். அதனால் கல்யாண ஏற்பாடு நடந்துட்டுருக்கிறது அது வேண்டான்னு நினச்சிட்டு ஊரை விட்டு வந்துடுறான். அந்த ராத்திரியே கிளம்பி கால்நடையாக நடந்து அப்படி பல இடங்களை கடந்து ரிஷியமுக பர்வதம்னு கர்நாடகா கேரளா பார்டரில் ஒரு இடம், மலையை சார்ந்த பகுதி. அங்கே இப்படி இருக்கா. அவளுக்கு ஏதாவது ஒரு குரு கிடச்சி அவர் மூலமாக நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோன்றுறது எண்ணம். அப்படி வந்துட்டுருக்கிறது இந்த ரிஷியமுக மலைக்கு அடிவாரத்தில் மதங்க மாமுனிவர் ஒரு முனிவர் ஆசிரமம் அமைச்சு வாழ்ந்துட்டுருக்கார். அப்படி வாழ்ந்துட்டுருக்கிறது இவர் சபரி என்ன பண்ணுறா, அந்த முனிவர்கிட்ட போய் காலில் விழுந்து, எனக்கு நீங்கள் படிப்பு அறிவை கொடுக்கணும், இந்த மாதிரி நான் ஒரு மலை ஜாதி இதுலேருந்து நான் வந்துட்டேன், எனக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை அப்படின்னு கேட்ட உடனே அவர் யார் என்ன பாரபட்சம்லாம் பார்க்காம, பரவாயில்லம்மா, அதனால் என்ன, உனக்கு படிக்கணுங்கிறதுல என்ன இருந்ததுன்னா நீ எங்கிட்டயே சிஷ்யாக எங்கள் ஆசிரமத்திலே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி இவ்வளோ சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிடுறான். ஒரு இளம் வயது பெண் ஆசிரமத்தில் இருக்கிறதுங்கிறது அந்த காலத்துலலாம் பெரிய விஷயம். ஆனால் இந்த சபரி என்ன பண்ணுவா, முனிவர்கிட்டக்க அவ்வளோ ஒரு குரு கிட்டக்க பக்தி, அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுண்டு செஞ்சுட்டு இருந்துட்டுருக்கா. தினமும் அந்த ஆசிரமத்துக்கு பெருக்கி தொடச்சி கோலம் போட்டு அந்த இதுக்கு பல முனிவர்கள் போவாள். அந்த காட்டு வழியே இருக்கிற இலை சருகு அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது, அந்த நடைபாதையை சுத்தம் பண்ணுறது, அவளால் முடிஞ்ச வேலையை அவ்வளோ சின்சியராக பண்ணிட்டுருக்கா. இது பார்த்த அந்த மதங்க முனிவருக்கு இவன் மேலே ரொம்ப ஒரு நல்ல அபிப்பிராயம், நல்ல ஒரு ஒழுக்கம், நல்ல ஒரு குணவதியாக இருக்கா அப்படின்னு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மீதி சிஷ்யர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பொறாமையை ஏற்படுத்துறது. அவரெல்லாம் என்ன பண்ணுறா, நீங்கள் இதை மாதிரி ஒரு பொண்ணை இளம் வயசு பொண்ணு, அவளை எங்கள் ஆசிரமத்தில் வச்சுருக்கிறது தப்பு, அவளை நீங்கள் அனுப்பிச்சிருங்கோ, அவளால் நம்ம எல்லாருக்குமே கெட்ட பேர், அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்கிறான். இவருக்கு அதெல்லாம் தெரிஞ்சாலும் அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லாமல் அவளோட பெருமையை இவாளுக்கு உணர்த்துகிற ஒரு காலம் வரும்னு பொறுமையாக இருக்கார். அதே மாதிரி அந்த ஆசிரமத்துக்கு பக்கத்தில் ஒரு சபரின்னு ஒரு நதி ஓடுறது. அந்த நதி ஓடுறது அதில் தான் போய் எல்லோரும் அவளாம் குளிப்பா எல்லாம் பண்ணுவாள். ஒரு நாளைக்கு இந்த மற்ற சிஷ்யர்கள் எல்லாம் குளிச்சுட்டுருக்கிறது, அதில் திடீர்னு நல்ல தெளிஞ்ச நல்ல நீராக இருந்தது ஒரே சாக்கடை தண்ணியாக மாறிடுச்சு. ஒரே துர்நாற்றம். அதில் குளித்தா அவள் மேலெல்லாம் அது அழுக்கு. அவளுக்கு ஒன்றும் புரியல, ஏன் நல்லா தானே இருந்தது இந்த தண்ணி, திடீர்னு என்ன ஆகிடுது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் யோசிச்சுண்டு நேராக அந்த மதங்க முனிவர்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி இளம்பெண்ணை ஆசிரமத்தில் வச்சுட்டுருக்கிறதுனால தான் இந்த மாதிரி தண்ணி கூட கெட்டு போயிடுது, பாருங்கள் எங்கள் மேலெல்லாம் இப்படி ஆகிடுது அப்படின்னு சொல்கிறான். அவர் அதை கேட்டுட்டு, ஓஹோ அப்படியா, சரி, எல்லோரும் ஒரு வாட்டி குளிங்கோ, யார் குளித்தா சுத்தமாகுதுன்னு நான் பார்க்குறேன், மனசு சுத்தமாக இருக்கிறவா குளித்தா அது தெளிஞ்சிரும் அப்படிங்கிறார். உடனே எல்லா சிஷ்யர்களும் ஒவ்வொருத்தராக குளிக்கிறா. ஆனால் தண்ணி ஒன்றுமே மாறலை. கடைசியில் மிச்சம் இருக்கிறவ சபரி தான். அப்போது முனிவர் சொல்கிறார், அம்மா நீ போய் குளி அப்படிங்கிற. அவள் சொல்கிறா, ஏற்கனவே எல்லோரும் என்ன இது மாதிரி சொல்கிறா, பேர் கெட்டு போயிடுத்து, என்னால் தாங்கிற, நான் இந்த ஆசிரமத்தை விட்டு போய் நான் பரவாயில்ல காட்டிலையே வசிச்சுக்கிறேன். இல்லைம்மா நீ முதல்ல குளி, அப்புறம் இதெல்லாம் பேசலாங்க. அவள் சபரி சரி குரு நீங்கள் சொல்கிறேன் நான் போகிறேன்னு குளிக்கிறாள். அவள் இறங்கி தண்ணியில் ஒரு முங்கினாலோ இல்லையோ தண்ணியெல்லாம் அவ்வளோ பரிசுத்தமாகிடுது. பழையபடியே நல்ல தெளிந்த நீரோடைய அவ்வளோ நன்னா அந்த துர்நாற்றமும் போயிடுது, சாக்கடை தண்ணியும் போயிடுது. இதை பார்த்த மற்ற வாழ்க்கெல்லாம் ஒரே ஷாக் ஆகிடுறது.
அடாடா நம்ம இந்த பொண்ணை தப்பாக சொன்னோம், கடைசியில் அவள் குளிச்சு தான் தண்ணி தெளிஞ்சுது அப்படின்னு எல்லோரும் வந்து முனிவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறா. குருவே தப்பாக சொல்லிட்டோம், அவள் எப்பேற்பட்டவன்னு தெரிஞ்செடுத்து, இனிமேல் அவள் நம்ம ஆசிரமத்தை விட்டு எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருக்கட்டும், நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்குறோம் அப்படின்னு எல்லோரும் அவள் கால்லேயும் விழறா, குரு கால்லேயும் விழறா. அப்போ குரு சொல்கிறார், ஒருத்தர் வயசு பெண்ணு ஆணுன்னு இதை வச்செல்லாம் நம்ம எடை போடக்கூடாது. அவள் வந்து உண்மையாகவே அவ்வளோ ஒரு பரிசுத்தமானவ, என் பேச்சுக்கு அவள் எதுவுமே மீறி செஞ்சதில்லை அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் சந்தோஷமாக இருக்கா. ஸோ சபரியும் அதே ஆசிரமத்தில் இருந்துன்னு வரா. இப்படி நாட்கள் போயின்ட்டுருக்கு. சபரிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வயசாகின்ட்டுருக்கு. அப்போ இந்த மதங்க முனிவர் ஒரு நாளைக்கு கூப்பிட்டு, அம்மா இந்த மாதிரி எனக்கு ஜீவ சமாதி ஆகிற டைம் வந்துடுத்து, நான் இது மாதிரி ஆயிடுவேன், உனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், இந்த கலியுகத்தில் திரேதா யுகத்தில் ராமரா அவதாரம் மகாபுருஷனான நாராயணனே வந்திருக்கார். அவர் வந்து இந்த ஆசிரமத்துக்கு வருவார். அது வரலும் நீ இருந்துட்டு இப்போ வெயிட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு வா. இதே போல் ஆசிரமத்துக்கு தொண்டு செஞ்சுட்டு உன்னால் முடிஞ்ச நல்ல காரியங்களை பண்ணிவிட்டு தியானம் பண்ணிவிட்டு வாழ்ந்துட்டு வா, நிச்சயம் உனக்கு ராமரோட தரிசனம் கிடைக்கும் அப்படிங்கிற. அதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுறா. நிச்சயமாக குருவே, நீங்கள் சொன்னபடியே நான் எங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நான் இங்கேயே தான் இருப்பேன், என்னோடய காரியங்கள் எதையும் நான் விடாமல் பண்ணின்னு இருக்கேன்னு சொல்கிறேன். அதே மாதிரியே பல வருஷம் உருண்டு ஓடிடுது. நல்ல தொண்டு கிழமை ஆகிட்டா சபரி. ஆனாலும் ஒரு நம்பிக்கை, அந்த குரு சொல்லியிருக்கார் ராமர் வரப்போகிறார் அப்படின்னு. டெய்லி இன்றைக்கி ராமர் வருவானா, ராமர் ராமான்னு அந்த ராம தியானத்துலேருந்து அவள் துளி கூட மாறலை. அப்படி இருந்துட்டுருக்கா. ஒரு டெய்லி என்ன பண்ணுவாங்க, காட்டில் இருக்கிற பழத்தெல்லாம் பறித்து ஒரு கூடையில் வச்சு இன்றைக்கி என் ராமன் வருவான், அவனுக்கு கொடுக்கணுன்ட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அதே மாதிரியே ஒரு நாள் ராமரும் லக்ஷ்மணரும் ரிஷிமுக பர்வதத்துலேருந்து அப்படியே நடந்து வருது. தூரக்க இந்த ஆசிரமத்தை பார்க்குறான். ராமர் ஆட்டோமேட்டிக்காக அவர் காலை அது கிட்டக்க தான் வருது. அந்த வாசலை பார்த்தா ஒரு கிழவி உக்காந்துட்டுருக்கான். அந்த கிழவிக்கு பார்த்த உடனே தெரிஞ்சுடுத்து இதுதான் ராமர்னு. இவருக்கும் இது சபரின்னு தெரியறது. என்ன சபரி சௌக்கியமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறார். சபரி, அப்பா ராமா, நீ இன்றைக்கானு வந்தியா, அவ்வளோ வருஷமாக நான் காத்துட்டுருந்தேன்டாப்பா, நீ வந்தே அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழறா, ஓடுறா, உக்காடுறா. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, கை காலே புரியல. அப்படி ஒரு சந்தோஷத்தில் அவரை உட்கார வச்சு பால் கொடுக்குறா. அப்புறம் ஒரு கூடையில் நிறைய அந்த காட்டில் இருக்கிற இலந்த பழம் பறித்து வச்சுருப்போம், அதை கொண்டு வந்து கொடுக்குறா. சாப்பிடுங்க ராமா அப்படின்னு. ராமர் ஒரு பழத்தை எடுக்கிறார். உடனே லக்ஷ்மணர் வந்து, அண்ணா இந்த பழம் சாப்பிடாதீங்கோ, ஏற்கனவே இது யாரோ கடித்து பாதி வச்சா மாதிரி இருக்குது, இதை நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறார். உடனே ராமர் வந்து எதுவுமே சொல்லலை, சிரிச்சுட்டு சபரி கொடுக்குற அந்த ஒரு பழத்தை வாயில் போட்டுக்கிறார். அப்போ சொல்கிறார் லக்ஷ்மணா, நீ வந்து இந்த பழத்தை பாதி கடிச்சிருக்குங்கிற மாதிரி தான் பார்க்குற, உண்மையாக அது கடித்து பார்க்கல. அது வந்து சபரி வந்து எந்த பழம் ருசியாக இருக்கும்னு பார்த்து கடித்து அவள் ருசியான பழத்தை பொறுக்கி வச்சுருக்கா. அதில் அவளோட அன்பு தான் தெரிகிறதே தவிர அதில் எச்சல் கிடையாது, அப்பேற்பட்ட பக்தையவோ அப்படின்னு ராமர் சொல்கிறார். அதை கேட்டு லக்ஷ்மணர் ரொம்ப நம்ம தப்பாக எடுத்துட்டோமே இந்த பாட்டியை அப்படின்னு நினச்சிக்கிறார். அந்த மாதிரி ராமர் சபரியை கேட்குறார், சபரி, உன்னோட ஆதியில் இருந்த உன்னோட கோபம் எல்லாம் போயிடுதா, இப்போ எப்படி இருக்க நீ அப்படின்னு. இல்லை ராமா, கோபமே எனக்கு இல்லை, நான் எப்போ இந்த குருக்கிட்டக்க வந்து சேர்ந்து வந்தேனோ அன்னிலேருந்து என்னோடய கோபதாபங்கள் எல்லாம் குறைஞ்சு நான் வந்து நல்ல அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப சாத்வீகமாக நான் வந்து குரு சொன்ன பேச்சை கேட்டுன்னு தான் வாழ்ந்துன்னு வரேன். அன்னிலேருந்து அந்த குரு சொன்ன வார்த்தை நீங்கள் வருவேல்னு, அதுக்கு தான் இவ்வளோ வருஷமாக காத்துன்ட்ருக்கேன், இன்றைக்கி உங்கள் தரிசனம் கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ ராமர் வந்து சீதையை பற்றி பிரிஞ்சு போனதை சொல்கிறார். அப்போது சபரி தான் சொல்கிறா, நீங்கள் வந்து இப்படியே போனீங்கன்னா இங்கே ஆஞ்சநேயரோட தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும், அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் மூலமாக நீங்கள் சீதாவை மீட்டு எடுப்பேங்கிற மாதிரி ஒரு வாக்கு மாதிரி சபரி சொல்கிறா. ஸோ ராமருக்கும் ஒரே சந்தோஷம், என்ன வழியும் தெரியாமல் இருந்த எங்களுக்கு ஒரு வழியும் நீ காமிச்சு கொடுத்த சபரி அப்படின்னு சொல்லிட்டு சபரிக்கு நீ இந்த ஜென்மத்திலே நீ மோட்சத்தை அடைஞ்சு புண்ணியம் இதுக்கு போவ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு ராமரும் லக்ஷ்மணரும் அங்கேருந்து அடுத்த இடத்துக்கு நோக்கி கிளம்புறான். ஸோ குழந்தைகளே, இதிலிருந்து ஒரு குரு வார்த்தை எவ்வளவு முக்கியம், அதில் நம்பிக்கை அதோட முக்கியம். ஸோ நம்ம வந்து பெரியவர்களாகட்டும் குருவாகட்டும் யார் சொன்னாலும் அதை நம்ம நம்பிண்டு அதை கடைபிடிச்சுன்னு வந்தோன்னா வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைவோம், பக்தியிலையும் நாம் சிறந்து விளங்கலாம். இந்த கதையை கேட்டு நீங்களும் அப்படியே நடந்து கொள்ளுங்கள். நன்றி குழந்தைகளே, வாழ்க வளமுடன், வணக்கம்.